ஆட்சியில துவக்கப்பட்ட அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணிகளை வந்து மேற்பார்வையிடுறதுக்காக நானும் இன்னைக்கு வந்து துறையினுடைய செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் இங்க வந்திருந்தோம். அந்த திட்டங்கள் எல்லாம் மேற்பார்வையிட்டு இருக்கிறோம். அதே போல முடிவற்ற சில பணிகளை வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்றைக்கு வந்து திறந்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் மெயினா இன்னைக்கு வந்தோம். அதை தவிர கோவில்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள், கோவில்ல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இது போன்ற விஷயங்கள், அதே போல பக்தர்கள் தங்குமிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அன்னதான கூடங்கள் கட்டப்படுவதற்கான வேலைகள் நடந்திருக்கு, அதையும் பார்த்தோம். கோவில்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த வரிசைகள், பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசைகள் எல்லாம் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்தோம். அன்னதான கூடங்கள் வந்து எப்படி செயல்பட்டு இருக்குது, அங்க பக்தர்களுக்கு வந்து எந்த மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த உணவின் தரம், இதெல்லாத்தையும் பார்த்தோம். அதே போல உலக அளவில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பழனியின் பஞ்சாமிர்தம் வந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஆய்வை வந்து பார்த்தோம். இப்படி எல்லா இடங்களிலும் இந்த கோவிலை சுற்றி என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கு ஆய்வு பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தோம். சரி, இந்த ஆய்வோட இன்னைக்கு பார்த்த இடங்கள்ல வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதுல இன்னும் சில மேல வந்து ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கமர்ஷியலா வெறும் வியாபார நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வுல வந்து நிறைய இடங்கள்ல தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைத்து உண்மையிலேயே பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கான மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னன்றதை சொல்றேன். நன்றி. இதற்கான பதில வந்து நான் நேத்தியே சொல்லிட்டேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சர் அப்படின்ற முறையில இந்த இந்து சமய அறநிலைத்துறையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் நான் இருக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய கழகம் தான் முடிவு செய்யும். அந்த முடிவை தான் என்னுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நான் உங்ககிட்ட சொல்ற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இந்து சமய அறநிலையத்தை பத்தி என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இதற்கு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக கழகத்தின் வாயிலாக எல்லாத்தையும் சொல்லுவார்.